அண்ணாத்த யார் தெரியுமா அண்ணாத்த பவர் தெரியுமா தலைவா மாஸ் தெரியுமா தலைவா ஸ்டைல் தெரியுமா முரசி பார்க்காத முரசி தொலைக்காத தெரிக்கும் களத்துல நாயரங்க என்னத்த பேசாத மடக்க பார்க்காத அலரும் ஆக்ஷன் நான் தொடங்க ஒதுங்கிடு வேணாம். சிக்கன் பிரியாணிக்கு 300 ml ஆயில் ஊற்றிக்கிறோம். பட்டை வகைகள் அனைத்தும் 2 கிராம். நம்ம மாஸ்டர் என்ன சொல்கிறாப்புலன்னா பட்டை வகைகள் பார்த்தா எல்லாமே 2 கிராம்பு ஏலக்காய் பட்டை இது எல்லாமே பார்த்தா 2 கிராம் போட்டுங்க. அடுத்தது ஹரி சார். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளோ போடணும் சார்? 400 கிராம். ஓகே. தக்காளி எவ்வளோ போடுறோங்க? தக்காளி 400 கிராம். ரெண்டுமே ஈவனாக போடுங்களா? ஆமாங்க. சரி ஓகே ஓகே ஓகே. சரி சார், இந்த வெங்காயத்தை எவ்வளோ நேரம் வதக்கணும்? அது நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்படிங்களா? கலர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது போல். ஹரி சார், இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வந்துடுச்சா? கரெக்டான பக்கத்துக்கு வந்துருக்குது. அப்படிங்களா? இதுக்கப்புறம் என்ன போட போகிறோங்க? இதுக்கப்புறம் கொட்டணுமா சொல்கிறா? மிளகாத்தூள் இப்போ ஆட் பண்ண போகிறாங்க. சரி ஓகே, கொட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 60 கிராம், பூண்டு 200 கிராம். ரெண்டுமே ஈவனாக போடணுமா? ரெண்டுமே ஈவனாக போடணும். சரி ஓகே ஓகே, ஈவனாக போட்டுருங்க. ஈவனாக போடுறோம். ஓகே ஓகே. இது எவ்வளோ நேரம் வதக்கணும் சார்? இது எவ்வளோ நேரம் வதக்கணும்னா இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும் நல்லா. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. சார் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு? இல்லை இல்லை இல்லை, கரெக்டான பக்குவத்துக்கு வந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வருது இதுலேருந்து. அப்படிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா, இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலேருந்து ஆயில் மொத்தமாக பிரிஞ்சு வருது. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஆட் பண்ணலாம். இந்த டைம் ஆட் முன்னாலே ஆட் பண்ணலாம், கடைசியாக ஆட் பண்ணலாம், அப்படி தானே? ஓகே ஓகே. கரெக்டான பக்கம் வந்துடுச்சு. தக்காளி லைட்டாக விதங்கணும் போல். ஓகே ஓகே. தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறீங்களா? 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml போதுமானது தயிர். அப்படிங்களா? ஓகே.
இப்போ 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த டைமில் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். களியும் புளிப்பு, இஞ்சியும் புளிப்பு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 800 ml. கறி ஓரளவுக்கு வந்துச்சுன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா அரிசி போட்டுடணும். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் பக்குவமாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். நல்ல கலரிஷாக இருக்க போல. கலர் ஆகல. பிரியாணி தம் போடுற பக்குவத்துக்கு வந்துச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். செம சூடு. 15 நிமிஷம் தம் போட்டுக்கணும். 15லேருந்து 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். தம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. தம் உடச்சிடலாம். கலரே அட்ராக்டாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது.
கலர் அட்டகாசமாக இருக்குதே. டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படிங்களா? பிரியாணி ரெடி ஆச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கறி அருமையாக வந்துடுச்சு. பிரியாணி கொஞ்சம், பீஸ் கொஞ்சம், பச்சடி கொஞ்சம். சூப்பர். அப்படிங்களா? சூப்பர். ஓகே ஓகே ஓகே. சித்தப்பு நீங்கள் சொல்லுங்கள். சித்தப்பு மாஸ்டர் சொல்லிட்டாரு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே 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 சார். ஓகே சார். அருமையாக இருக்குது. சரி.